ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே சிறிது வெளிச்சம் மிஸ்ரா அவர்கள் எழுதிய புத்தகம் தான். ஏன்னா வந்து இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த புத்தகத்தை விடாமல் வந்து ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து படிக்கும் போதோ இல்லை அதை பற்றி பேசலாம்னு நினைக்கும் போதோ நிறைய விஷயம் வந்து நம்ம கடந்து வந்ததாக மட்டும்தான் இருக்குது. இல்லை இது வந்து எனக்கும் இந்த டாப்பிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியல. கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு 20 வீடியோ கிட்ட பண்ணியிருப்போம். ஆனால் பட் அந்த 20 வீடியோலையுமே வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஒன்று நான் கேள்விப்பட்டதாக இருக்கும், இல்லைனா என்னோட அனுபவத்தில் இருந்ததாக இருக்கும், இல்லைனா யார்கிட்டாச்சும் என்கிட்ட எப்படி சொல்கிறது நம்ம பார்த்து ஏதாச்சும் நடந்ததாக இருக்கும். அந்த மாதிரி வந்து முழுக்க வந்து ஒரு உண்மைக்கு எப்படி சொல்கிறது ஒரு மனதுக்கு நெருக்கமானதாக வந்து எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நான் வந்து சொல்ல போகிறது கூட வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு டாப்பிக்கு. நீங்கள் அன்பளித்தது எப்போது? ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த அன்பளிப்பு. நீங்கள் வந்து யாருக்காச்சும் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களா? அது வந்து எப்போ கொடுத்துருக்கீங்க? ஒரு ப்ரைஸுன்றது வந்து ஒருத்தவங்க லைஃப்பை வந்து எவ்வளோ மாற்ற வேண்டியது, எவ்வளோ மாற்றிக்கிட்டு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷத்தை வந்து அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்துது. அந்த ப்ரைஸ் வந்து அந்த பரிசு வந்து அவங்கள வந்து எப்படிலாம் மாற்றுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் நார்மல் டேஸில் வந்து எதாவது ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களா? ஏன் வந்து அந்த கல்யாண நாள் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பர்த்டே இதுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க? அதை தாண்டி வந்து ஏதாச்சும் ஒரு நார்மல் நாளில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதையுமே வந்து ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குறப்ப அவங்களோட சந்தோஷம் வந்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அது அவங்க லைஃப் வந்து எப்படிலாம் மாற்றும், அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வைக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம வந்து யோசிச்சு நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது என்ன கொடுக்குறீங்க? அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு, அந்த கடிகாரம், அந்த டீ கப்பு, இந்த மிக்ஸி, இந்த மாதிரி தான் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் கொடுக்குறீங்க. இதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு அதிக கவனம் ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. திருமண நாள், பிறந்த நாள், பண்டிகை அல்லாமல் வேறு எப்போதாவது யாருக்காவது நீங்கள் பரிசளித்து இருக்கிறீர்களா? எந்த முன்பரிச்சய முகம் இல்லாத எவராவது உங்களுக்கு ஏதாவது பரிசளித்து இருக்கிறாரா? உங்கள் வீட்டு வாசலில் என்றாவது ஒரு நாள் அழகான பரிசு ஒன்று யார் அனுப்பியது என்று தெரியாமல் கிடைத்திருக்கிறதா? நம்மில் பெரும்பான்மையினர் இந்த 3 கேள்விகளுக்கும் இல்லை என்று தான் பதில் சொல்வோம். கல்யாண வீட்டுக்கு போகும் நாளில்தான் ஏதாவது பரிசு வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. கல்யாண வீட்டுக்கு போகும் நாளில்தான் ஏதாவது பரிசு வாங்க வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. அதற்காக அதிக கவனம் எடுத்துக்கொள்வதும் இல்லை. கடிகாரம், தேநீர் கோலைகள், ஃபோட்டோ ஃப்ரேம், பேனா, பொம்மை அல்லது மிக்சி, குக்கர், இதை தவிர எதையும் எவரும் வாங்கி தருவதில்லை. அடுத்தவருக்கான பரிசு என்பதில் எப்போதுமே நமது அக்கறை 2ஆம் பட்சம்தான். இதையே உங்களுக்காக ஒரு பரிசு தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று யாராவது சொன்னால் எவ்வளவு கவனமாக தேடி சலித்து விரும்பியதை தேர்வு செய்வோம். இன்று பரிசு தருவது என்பதை வெறும் சடங்காக்கிவிட்டோம். நமது குழந்தைகளுக்கு கூட அவர்களின் பிறந்தநாள் தவிர வேறு நாட்களில் நாம் பரிசு அளிப்பதில்லை. அப்போதும் கூட அவர்களது விருப்பத்தை பெரும்பாலும் கேட்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்யாண நாள், பர்த்டே, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ரைஸ் கொடுக்குறீங்க, ஒரு பரிசு கொடுக்குறீங்க. அதை தவிர ஏதாச்சும் ஒரு நாள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை யாராச்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை வீட்டுக்கிட்ட யாராச்சும் ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு நடந்திருக்கா? அது எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வேணும்னா எவ்வளோ பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும் போதுமே வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து ஒரு கிஃப்ட்டு எப்படி சொல்கிறது கிஃப்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக ஒரு கதை சொல்லியிருப்பார். என் நண்பர் கிராமத்தில் வசிக்கும் தன் வயதான தாய்க்கு ஒரு செல்ஃபோன் பரிசாக தந்தார். அம்மாவோ எனக்கு எதுக்கு செல்ஃபோன், இதில் எப்படி பேசுவது, எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார். வச்சுக்கோமா இருக்கட்டும் என்று நண்பர் தந்தை விட்டு ஊர் திரும்பியதும் அம்மாவின் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது. இத்தனைக்கும் அவர் செல்ஃபோன் உபயோகிக்கவே இல்லை, அதை இயக்கக்கூட கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பையன் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃபோனை பற்றி ஒரு பெரிய நாலேஜே இல்லை. ஆனால் அது வேணான்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நீ வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். இது வந்து எஸ்ரா அவர்கள் வாழ்க்கையில் வந்து நடந்த கதை அவரோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் பூரா வந்து சொல்கிறாங்க என்னோட பையன் வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான், என்னோட பையன் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான்னு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் அதை யூஸ் பண்ண கூட தெரியல, யூஸ் பண்ணதும் இல்லை. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எதிர்பாராத நேரத்தில் ஒன்று செஞ்சது. ஆனால் இதை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவர் நண்பர்கிட்ட சொல்கிற போது அவர் நண்பர் சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் அப்பா எப்படி சொல்கிறது மாதம் நான் பணம் கொடுக்குறேன், மாதம் வந்து எங்கள் அம்மாவுக்கு சேலை எல்லாமே வாங்கி தரேன், அது ரெகுலராக எப்போவுமே நான் பண்ணுறது தான். பட் எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை. ஆனால் இது வந்து எதிர்பாராமல் நான் கொடுத்தனால வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு கல்யாண நாள், அந்த ஒரு
பிறந்த நாள் அந்த மாதிரி எதுவுமே அது மட்டும் பண்ணாமல் நார்மலான டேஸ்லேயுமே வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்தா அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுமே அதை பார்த்துட்டு அடுத்தடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பரிசு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பரிசு வந்து சேரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏமா உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, என் வீட்டுக்காரர் இறந்து போய் ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஸோ யாருமே வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்ததே இல்லை. மாதம் வந்து எப்போவுமே வர்றது அந்த அமௌண்ட்டு அந்த செலவுக்கு அது மட்டும் தான் என் பையன் அனுப்புவான். திடீர்னு இது எனக்கு கிடைச்சவொடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ எதிர்பாராத நேரத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து நாம் எப்போதும் ஒரு பரிசினை பெறும்போது வயதை மறந்து குழந்தையாகி விடுகிறோம். அதிலும் வயது அதிகமாக பரிசை எதிர்பார்ப்பதும் அதிகமாகிறது. ஆனால் அதை காட்டிக்கொள்வது இல்லை. பிரிக்கப்படாமலேயே பரிசை தன் முன் வைத்து பார்த்து கொண்டே இருக்கும் முதியவர்களை கண்டிருக்கிறேன். அது ஒரு நம்பிக்கை, நாம் அவர்கள் மீது வைத்துள்ள அன்பின் வெளிப்படையான வடிவம். பரிசு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வயசு ஆக வந்து பரிசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம் அதிகம். பட் அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்றதும். இன்னொன்று இதில் போட்டிருக்காங்க, அந்த கிஃப்ட் பேப்பர் பிரிக்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. நானுமே அது மாதிரி வந்து சில கிஃப்ட்லாம் பிரிக்காமல் ஒரு 6 மாதம் வச்சுருந்துட்டு அது உள்ள என்ன தான் இருக்குன்னு சொல்லி நானுமே பார்த்துருக்கேன். இன்னொன்று அந்த கிஃப்ட் பிரிக்க போகும்போதே வந்து அதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று அதில் வந்து ஏதாச்சும் எழுதி கொடுக்கும்போது அதை பார்க்குறப்பையும் வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதில் இதை மட்டும் சொல்லாமல் அந்த அன்பளிப்பை பற்றி வந்து ஒரு சிறுகதை சொல்லியிருக்காங்க. தமிழ் சிறுகதை ஆசிரியரான கு. அழகிரிசாமி அன்பளிப்பு என்ற ஒரு கதையை எழுதியிருக்கிறார். மனசாட்சியை ஒழுக்கும் கதை இது. பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு எழுத்தாளர் தன் தாயுடன் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வருகிறார். அந்த வீட்டுக்கு அருகில் 4-5 சிறுவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மு. அழகிரிசாமி, அந்த இலக்கியம் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மு. அழகிரிசாமி வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அவரை வச்சு நிறைய பேர் வந்து இலக்கியம் பக்கத்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து இந்த இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர்னு சொல்லுவாங்க மு. அழகிரிசாமி அவர்கள். ஸோ அவர் எழுதின அந்த அன்பளிப்புன்ற ஒரு கதை தான் சொல்கிறாங்க. ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அவர் அவங்க அம்மாவோட ஒரு சின்ன வீட்டில் இருக்கார். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு 4 பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பசங்க வருவாங்க, இவர் வீட்டில் வந்து விளையாடுவாங்க. இவர் நல்லா ஜாலியாக இருப்பார், அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருப்பார். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 2-3 இவர் வச்சிருக்க அந்த நோட் புக்கெலாம் வந்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டோடனே ஒரு எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் அதில் ஒரு 2 நோட் புக் எடுத்து 2 பேத்துக்கு வந்து இது வந்து என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி போயிட்டுருக்கு. மீதி 2 பேத்துக்கு கொடுக்கல. பட் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் வருது. அதில் வந்து அந்த கொடுக்காத மீதி 2 பேத்தில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பிறந்த நாள் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ ஒரு கிஃப்ட் வாங்கி அதே மாதிரியே வந்து இது என்னுடைய அன்பளிப்புன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. பட் அந்த லாஸ்ட்டாக ஒரு பையன் வந்து அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். ஆகா, நமக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையே, அந்த 3 பேத்துக்குமே கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான், இவனே காசு சேர்த்து வச்சு ஒரு நோட்டை வாங்கிட்டு போய் அந்த எழுத்தாளர்கிட்ட கொடுத்து, நீங்களே இதில் வந்து இது என்னோட பேர் எழுதி இது உனக்கான அன்பளிப்புன்னு சொல்லி எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப கண் கலங்கி நிற்கிறாரு. ஸோ ஒரு அன்பளிப்பு வந்து எவ்வளோ முக்கியம், ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம விட்டு அது எவ்வளோ பெரிய வலியை தருன்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு சிறுகதை தான். இதை நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் படிக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த பையன் அவர்கிட்ட சொன்னதை மட்டும் வந்து இதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மறுநாள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து வரும் சாரங்கன், அந்த சாரங்கன் தான் அந்த பையன், தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு டைரியை எடுத்து அவர் முன் நீட்டுகிறான். அது அவர் சித்ராவுக்கு தந்தது போன்ற ஒரு டைரி. சாரங்கன் தான் விலைக்கு வாங்கியதாக சொல்கிறான். பிறகு தலை கவிழ்ந்தபடி சாரங்கனுக்கு அன்பு பரிசு என்று கையெழுத்து போட்டாவது கொடுங்கள் என்று கேட்கிறான். அது எழுத்தாளரது முகத்தில் அரைவது போல இருக்கிறது என்று கதை முடிகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சின்ன கிஃப்ட் அந்த நோட்டு கொடுத்துருக்காங்க. இவனுமே அதே மாதிரி ஒரு நோட்டு வாங்கிட்டு வந்து என்னோட பேர் சாரங்கனுக்கு அன்பளிப்புன்னு சொல்லி எழுதி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஏங்குறத வந்து நமக்கு எனக்கு வந்து மூஞ்சில் அடைஞ்சது போல இருந்துச்சு. ஒரு அன்பளிப்பு வந்து ஒரு பசங்களுக்கு எவ்வளோ முக்கியம், ஒரு குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுமே இந்த சிறுகதை சொல்லுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பிறந்தநாள் வருகிறது, பல முறை வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் பரிசுகள். அந்த எதிர்பார்ப்பை தரும் சந்தோஷம் அவர்களை உற்சாகமூட்டுகிறது. ஆனால் ஒரு குழந்தைக்கு பரிசு கிடைத்து மற்றொரு குழந்தைக்கு பரிசு கிடைக்காமல் போய்விட்டால் அவமானம் தாங்க முடியாமல் தேம்பி அழுகிறது. அதை சமாதானம் செய்வது எளிதானதல்ல. இந்த மனப்பாங்கு பெரியவர்களானாலும் மறைந்து விடுவதில்லை, மறைத்து கொள்ளப்படுகிறது. ஏளனம் செய்வார்களே என்று ஒளித்து வைக்கப்படுகிறது. லண்டனில் உள்ள ஒரு வணிக நிறுவனம் தனது புதிய கிளை ஒன்றினை துவங்கும் போது நகரில் உள்ள இந்த வந்து லண்டனில் வந்து ஒரு வணிக நிறுவனம் வந்து புதுசாக ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சர்ப்ரைஸாக அந்த நிறுவனத்துக்கு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த லோக்கலில் உள்ள திருடர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு கிஃப்ட்டை வச்சு எல்லாத்துக்கும் போய் கொடுத்துருங்க. பட் நீங்கள் வந்து அவங்க பாக்கெட்டில் போகிறது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து திருடர்கள்னால ஈஸியாக அந்த எடுக்கிறது வைக்கிறதுலாம் ஈஸியாக தெரியும்ல அப்படின்னு சொல்லி அதை பண்ணுறாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி போயிடுது. கரெக்டாக அந்த நிறுவனம் ஓப்பன்
பண்ணுறப்ப எல்லாமே வந்து சேர்ந்துடுறாங்க. ஏன்னா இந்த திருடர்கள் மூலியமாக வந்து ஒரு நோட்டீஸையும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் வந்து ஒரு பரிசையும் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவங்க பண்ணது வந்து தப்பாக இருந்தாலுமே ஆனால் மக்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அந்த பரிசு கொடுக்குறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மக்கள் வந்து ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்றத வந்து உண்மையிலே நடந்ததை சொல்கிறாங்க. ஒரு அன்பளிப்பு அதுவும் வந்து அது அந்த இப்போ வந்து வெட்டிங் டே இல்லை பர்த்டே அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு அன்பளிப்பு வரும். பட் அது இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்குற ஒரு அன்பளிப்பு வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ உற்சாகமாக இருக்குது அப்படின்றதுமே வந்து இந்த கதையில் சொல்கிறாங்க. இது வந்து அந்த லண்டனில் நடந்த ஒரு வணிக வளாகம் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ உள்ள ஒரு கதையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்பளிப்பை பற்றி இவ்வளோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்னென்னா வந்து ஒரு எஸ்ரா அவர்கள் பார்த்த படத்தோட ஒரு கதையை சொல்கிறாங்க. ரேடியோ அப்படின்ற ஒரு படம் மைக் டாலின் இயக்கத்தில் ஹாலிவுட்டில் வெளியான ரேடியோ என்ற படம் அன்பு ஒரு மனிதனை எவ்வளவு மேம்படுத்துகிறது என்பதையும் அதற்கு பரிசு தருதல் எவ்வளவு பெரிய விளையாற்றுகிறது என்பதையும் காட்டுகிறது. ஸோ ரேடியோன்னு ஒரு கேரக்டர் அதில் வரும். ஒரு குன்றிய ஒரு மனநோயாலுமே ஒரு கேரக்டர், நார்மலான பர்சன்மாக இருக்க மாட்டார் அவர். பட் அவருக்கு ஒரு அன்பளிப்பு, அந்த ரேடியோ வந்து ஒரு அன்பளிப்பு கிடைக்குது. அது அவரோட லைஃப்பை எப்படிலாம் மாற்றுது, அப்படி மாத்திரம் அவர் என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் உலகம் எப்படி பார்க்குது, மறுபடியும் வந்து எப்படி அவர் மாறுறாரு, தனக்கு கிடைச்ச ஒரு அன்பளிப்புனால அந்த மனுஷன் மீதி எல்லாத்துக்கும் வந்து அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி மாறுறாரு, அது எப்படிலாம் அந்த கதை போய் சேர்ந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு பரிசு, ஒரு மனுஷனை ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் ஒரு பரிசுமே வந்து அன்பளிப்புமே வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ மாற்றிருக்கு அப்படின்றதுமே வந்து இந்த படம் சொல்லுது. ரேடியோ அப்படின்ற படம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எஸ்ரா அவர்கள் பார்த்த படத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இது. இதில் முக்கியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அன்பளிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. நார்மல் டேஸில் கொடுக்குற அன்பளிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரிலாம் வந்து பர்டிகுலர் டேக்கு கொடுக்காம நார்மலாக ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலே அது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து பரிசு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வந்து தானாக கிடைக்க போகுது. இன்னொன்று அந்த அன்பளிப்பு வந்து இன்னொருத்தவங்க லைஃப்பை வந்து நிறைய மாற்றும் அப்படின்றதையுமே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள்.